Taste the Daily. என்னன்னா அரசு நிதிய செலவழிக்கிறதுலையும் வரவு செலவுகள்லையும் சரியா முறையா அவங்களால செய்ய முடியல, நிர்வாகம் இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்காகத்தானே அட்வைஸ் கொடுக்கறதுக்காக குழுவெல்லாம் போட்டாங்க. உலகத்திலேயே மிக முக்கியமா இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகளை எல்லாம் வச்சு குழுவெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய அறிவுரைகளை வழங்கியிருப்பாங்கல்ல. அப்புறமும் ஏன் கடை வாங்கக்கூடிய நிலையில இன்னும் நம்ம இருக்கிறோம்? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக உண்மையை ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் நியூஸ் ஜே நேயர்களுக்கு முதல்ல வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய சகோதரர் அறிவீர ராமபாண்டியன் உண்மைக்கு மாறா என்னென்னவோ பேசணுமோ அவ்வளவு பேசினாருங்க. அவர் சென்னையில தான் இருக்காரு. கண் குளிர கார் ரேஸ் 40 கோடியில செலவு பண்ணி விட்டாரு. எவ்வளவு திராவிட மாடல் ஆட்சியோடைய அருவெரும் சாதனை, அதெல்லாம் அவருக்கு கண்ணில் படலையாமா பேசாரு. அந்த கார் ரேஸ பார்த்த உடனே எத்தனை ஏழைப்பாளிங்க வயிறெல்லாம் நிறைஞ்சு போய் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி நாயகர் ஸ்டாலினை மனதார பாராட்டினாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே காமராஜரை விட புரட்சி தலைவரை விட சிறந்த ஆட்சி கொடுத்த கருணாநிதியோட பேர்ல அங்கங்க புது பில்டிங் எல்லாம் நூத்துக்கணக்கான இடத்துல திறந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு கண்ணிலேயே படலையாட்டு இருக்குதுங்க. விஷயத்துக்கு வர்றேங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 7.5 இல்லாத மணிகண்டன் சார், ஒரே ஒரு விஷயம், கட்டடம் எல்லாம் கட்டுறாங்க சார், ஆனா கட்டி முடிச்ச 90 நாள்லயே காணாம போயிருது சார். அதான் சார் சொன்னேன். பாலம் எவ்வளவு அருமையா கட்டி முந்தானங்கள் பாருங்க. பாலம் புடுங்கிட்டு விழுந்தது, பொதுச் செயலாளர் போய் அதை பார்வையிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்தாரு. அதைத்தான் நான் சொல்றேன், ஸ்லேடையா சொல்றேன், தவறா புரிஞ்சுக்காதீங்க. இல்ல, நானும் அது நகைச்சுவைக்காக சொல்லுங்க. அடிக்கடி சொல்லுவேன், 7.5 இல்லாத 4.5 ஆட்சி, 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கும் போது தமிழகத்தின் கடன் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,97,000 கோடி இதுதாங்க இருந்தது. நல்லா ஒண்ணு அண்டர்லைன் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கணும். கொரோனா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் எந்த நிதி வருவாயும் இல்லாம, அரசாங்கத்துக்கு வந்து சேர வேண்டிய எந்த நிதியும் இல்லாம, ஆனால் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 2 ரூபா மாஸ்க வாங்கி அவர் கட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் போய் தமிழக மக்களை காப்பாத்துறது அது ஒரு தனி. சரி, அதை விட்டுருங்க. இவங்க வந்த அந்த 2021, 22லயே பாத்தீங்கன்னா 5,70,000 கோடியா உயர்ந்துச்சு. 23ல பாத்தீங்கன்னா 5,77,000 கோடி. 24ல பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் அடிச்சது, 7,26,000 கோடி. இப்ப 24 பிளஸ் வருகின்ற பைனான்சியல் இயர் 25க்கு இவங்க வாங்குறத உத்தேசமா இன்னைக்கு ஒரு பிரபலமான நாளிதழ் கிட்டத்தட்ட அரை பக்கம் கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க. 8,33,000 கோடி அப்படின்னு கணக்கு பாத்தீங்கன்னா, தமிழக மக்கள் தொகை அடிப்படையில கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு மேல வீரமா பேசின அண்ணன் அதிவீர ராம பாண்டியன் மேல, அதே மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடுக்குது அடுத்து பேச போற கனகராஜ் உட்பட எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு பெர் ஹெட் 3,71,805 ரூபாய் கடன் இருக்குது. அதனால விரைவில் திவாலாக போகும் தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியின் உச்சபட்ச சாதனை எழுதி வச்சுக்கோங்க. என்ன சார் பயமுறுத்துறீங்க திவாலாக போகுது அப்படின்னு எல்லாம்? ஐயா, இன்னைக்கு ஒரு பிரபலமான நாளிதழ்ல கிட்டத்தட்ட அரை பக்கம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கும் கடன் அளவு அப்படின்னு ஒரு பிரபலமான நாளிதழ்ல போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்றேன், எந்த மாநிலத்திலையும் ஒரு தனி மனிதன் ஆகுனா போயிடுவாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு. அந்த உத்தரப்பிரதேசத்துல கூட இந்த மாதிரி ஒரு தனி மனிதன் மேல 3,71,805 கோடி இவங்க ஆட்சியை விட்டு இறங்குறப்ப உச்சபட்சமா 5,50,000 லட்சம் ஒருத்தர் மேல கடன் இருக்கும். அப்படிங்கிற திராவிட மாடல் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் போய் பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. அவங்க அப்பா சாதனையிலே விஞ்சி அவர் பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இங்க என்ன சந்தேகம்னா மணிகண்டன் சார், என்ன சந்தேகம்னா, இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்கல்ல, நமக்கு என்ன திட்டத்தை கொடுத்துட்டாங்க, அப்படி என்னதான் செஞ்சுட்டாங்க, எங்கதான் போகுது அந்த காசு? எங்க போகுதுன்னு கேட்டீங்க, அது எங்க போகுது அப்படிங்கிறது கோபாலபுரத்துக்கே வெளிச்சுங்க. என்னென்ன சாதனைகள் பண்ணாங்கன்னு சொல்றேன். பால் விலை ஏத்தி மக்களுக்கு பால் ஊத்துனாங்க, பால் சப்ளை பண்ண ஆவினுக்கே பால் ஊத்துனாங்க, பஸ் கட்டணத்தை விமான கட்டண அளவுக்கு உயர்த்தினாங்க, மின் கட்டணத்தை ஏத்தி எல்லாத்தையும் ஷாக் அடிக்க வச்சாங்க, சொத்து வரி உயர்த்தி அனைத்து நடுத்தர மக்களையும் ரோட்ல கொண்டாந்து நிறுத்தினாங்க, வீட்டு வரியை உயர்த்தி எல்லாத்தையும் ரோட்டுக்கு கொண்டாந்தாங்க. எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்ன மாதிரி பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏத்துனாங்க. இது ஒரு பக்கம் இப்படி எல்லாம் கொடுமை பண்ணதெல்லாம் தாண்டி
பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் போகுதா? அது வெறும் 2.5 கோடி ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா 1.25 கோடி குறைவா தான் அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மீதி 1 கோடி பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க. அதாவது அதுக்குதான் மக்கள் அடிக்கடி கேட்டாங்க, ஓட்டு கேட்க வர்றப்ப உனக்கு தகுதி தெரியல, ஆனா நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பார்த்து தான் கொடுப்பியான்னு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும். அம்மா ஆட்சியில இருந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இல்ல, கல்வி கடன் ரத்து பண்றேன்னு ஏமாத்துறாங்க, அதுவும் இல்ல. மாணவ மாணவியருக்கு லேப்டாப் இல்ல, மகளிருக்கு இருசக்கர வாகனம் இல்ல, பிறந்த குழந்தைக்கு பரிசு பொருள் இல்ல, வயதானவர்களுக்கு ஓஏபி இல்ல, அன்னமிட்ட அம்மா உணவகத்தை திட்டமிட்டு எல்லா இடத்துலயும் மூடிக்கிட்டு வராங்க. ஏழை உயிர்காத்த அம்மா கிளினிக் அப்படிங்கிற திட்டத்தை சிதைச்சு போய் அந்த திட்டத்தையே மூடுவிழா பண்ணிட்டாங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு போனஸ் இல்ல, ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு இல்ல. அதனாலதான் அருமையா சொல்லியிருக்காங்க, உங்களை உறுதியா 2026 திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவரா அவங்களை உட்கார வச்சு அழகு பாப்பன்னு சொல்லியிருக்கிறாங்க. மணிகண்டன் சார், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியிலே இத்தனையும் இல்லைங்கிறீங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், ஓபிஎஸ் நட்டாத்துல விட்டாங்க, அதுவும் இவங்களோட சாதனை. ஓபிஎஸ் நட்டாத்துல விட்டது மிகப்பெரிய சாதனை. நீங்க ஏதாவது மனோஜ் உடனே ஓபிஎஸ் வேற ஏதாவது நினைச்சிட, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவன்னு ஒட்டு மொத்தமா எல்லா அரசு ஊழியர்களையும் ஓய்வு பெற்ற ஊழியர்களையும் ஏமாத்துறாங்களா, அத சொல்ல வந்தங்க. அதாவது ஆட்சி நடத்த தெரியாவிட்டால் சாதாரண கிளை செயலராக இருந்து 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு ரொம்ப நாகரிகத்தோட சொல்றேன். யாராவது ஜெயரஞ்சன் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர், திமுகவோட சொம்பு தூக்கி அவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரகுராம் ராஜன், அவருக்கு இந்திய பொருளாதாரம்னா என்னன்னு தெரியல. இல்ல இல்ல மணிகண்டன் சார், இல்ல நம்ம பர்சனல் அட்டாக்ஸ் வேண்டாம், நீங்க அவங்க மேலான அவங்களுடைய பணிகள் மேலான விமர்சனத்தை வைங்க, ஜெனியூனா வைங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 23 குழுக்கள் போட்டு லட்சக்கணக்கில், அதுல நம்ம திண்டுக்கல் யோனி அண்ணன் பாட்டு பாடிட்டு சிரிக்க வைப்பாரு, அவர் உட்பட 33 குழுக்கள் இந்த 3.5 வருஷத்துல போட்டிருக்கிறாங்க. நான் ரொம்ப நாகரிகமா கேட்டிருக்கிறேன், ரகுராம் ராஜன் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், உலக பொருளாதார மேதையெல்லாம் கொண்டு வந்து என்ன கடன் வாங்கி கிழிக்கிறதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்களாங்க. அவங்களுக்கு பல கோடியில சம்பளம் கொடுத்துட்டு வெட்டித்தனமா எதிர்கட்சியா இருக்கிறப்ப உங்களை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்து அவங்களுக்கு நாங்க படி இழக்கணுமேங்கிறதுக்காக காசு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த போக்குவரத்து துறையில என்ன அட்டூழியம் நடக்குது, இதெல்லாம் தான் சொல்றேன். ஒட்டு மொத்த தமிழ்நாடும் காமராஜர் வேர் ஊன்றி வளர்த்தின தமிழகத்தை பின்னால் வந்த புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா கொண்டு போன இந்த தமிழகத்தை பாத்தீங்கன்னா உச்ச பெரும் சாதனையா இன்னைக்கு 3.25 லட்சம் ஒவ்வொருத்தர் மேலேயும் கடனை ஏற்றிருக்கிறாங்க. எல்லாம் எங்க இதுல போடுற காசு எங்க போவோம், அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. உருப்படியா இந்த 3.5 வருஷத்துல உருப்படியா ஒரு திட்டம் ஏதாவது முழுவதுமாக ஒரு பயனாளிகள் அப்படின்னா அவங்களுக்கு முழுவதுமாக போய் சேர்ற மாதிரி ஒரு திட்டம் மக்கள் கேட்க மாட்டாங்களா சார்? இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க, எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, எப்படி பதில் சொல்லுவாங்க? சொல்லித்தான் ஏங்க எவ்வளவு இது பண்ணிருக்க, கூரை இல்லாத பஸ்ல ஏறி போனீங்கன்னா இது பிரசவம் இலவசமா நடக்கிற அளவுக்கான பஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல பாதி பேருக்கு 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு வெறும் 1 கோடி பேர் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க. எல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அத்தனை நலத்திட்டங்களையும் சார் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, மக்கள் நம்மள மாதிரி போய் வெளியே நின்று போராட மாட்டாங்க, கொதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப 2026 எப்பொழுது பிறக்கும், நமக்கு நல்லாட்சியை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பாருங்க, பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒண்ணு இல்ல சார், மரியாதைக்குரிய கனகராஜ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரு இன்னைக்கு நிலைய வித்வான்களா திமுகவுக்கு இருக்கிற அவங்களே ஒரு தகவல் வேணும்னா ஆர்டிஐ போட்டு தான் வாங்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட இது இருக்குதுங்க. இந்த இலவசத்தை பத்தி சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதிமுக ஆட்சியில கொடுத்தது பாத்தீங்கன்னா சைக்கிள், லேப்டாப், மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வீட்டுல உள்ள பெண்களுக்கும் ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கும் உதவக்கூடியது. எல்லாத்துக்கும் மேல கிராமப்புறத்துல உள்ளவங்களுக்கு ஆடு மாடு அம்மா காலத்துல கொடுத்தாங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் உயரும் அப்படிங்கறத தாண்டி சுயசார்பு பொருளாதாரம், அதாவது நாட்டினுடைய பொருளாதாரம் கிராமத்தில் தான் இருக்குது அப்படின்னு காந்தியடிகள் சொன்ன மாதிரி கொடுத்தது. ஆனா இவங்க கொடுக்குற 1000 ரூபாங்கிறது அதுல கணவர்மார் மூலமா பாதி பச்சை கடைக்கே போயிடுதுன்னு அவருக்கு நினைவுறுத்த விரும்புறாங்க.
அந்த இன்னைக்கு நான் சொன்ன பிரபல நாளிதழ தயவு செஞ்சு கனகராஜ் படிக்க சொல்லுங்க. 2006 திமுக ஆட்சியில் தான் தமிழகத்தின் கடன் தொகை 2 மடங்காக உயர்ந்தது அப்படின்னு இன்னைக்கு அதான் தலைப்பாகவே அந்த இதுல போட்டிருக்காங்க. திருப்பி திருப்பி கேக்குறீங்க மனோஜ், எங்க போச்சு இந்த காசுன்னு கேட்டீங்க. 80 கோடியில மாய பாலம் கட்டியிருக்கிறாங்க தெரியலையா, தண்ணி வந்தா மறைஞ்சு போகும் அந்த மாதிரி பாலம் கட்டியிருக்கிறாங்க. 40 கோடியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் ரேஸ் விட்டு தமிழர்கள் எல்லாத்தையும் புல்லரிக்க வச்சிருக்கிறாங்க. 4000 கோடியில மெட்ராஸ்ல சென்னையை சுத்தி நாங்க டிரைனேஜ் கட்டுறோம் அப்படின்னு கட்டி இப்ப பாருங்க சென்னை சிங்கப்பூரா மாறி இருக்குது. FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெற்று தருகிறேன் அப்படின்னு சும்மா இதெல்லாம் பேண்ட் ஷூட் ஷர்ட் எல்லாம் புரட்சி தலைவர் மாதிரி போட்டுட்டு ஏதோ ஒண்ணு பார்த்து ஏதோ கோடு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அப்பப்ப இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றாரு. அதுக்கான செலவு கணக்கு வச்சுக்கோங்க. திராவிட சமாதிக்கு ஒரு நாளைக்கு PWD எவ்வளவு செலவு பண்ணுது அப்படின்னு பாத்துக்குங்க. இதுதான் மொத்த செலவினங்கள். எல்லாத்துக்கும் மேல அண்ணன் PTR பழனிவேல்ராஜனே சொன்னாரு 35,000 கோடி எப்படி சம்பாதிச்சாங்க யாருட்டு இருக்குதுன்னு. தமிழகத்தை திவாலாக்கிய திராவக நாயகர் MK ஸ்டாலின், திவாலான தமிழகத்தை மீட்க வந்த எல்லைச்சாமி எடப்பாடி பழனிசாமி வருவார் 2026. நன்றி.